பெந்தேகோஸ்தே அனுபவம் ஒருமைப்பாட்டை வலியுறுத்துகின்றது. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 1 சொல்கிறது, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பெந்தேகோஸ்தே அனுபவம் கூட்டுறவுக்காக தரப்படுகின்ற அருட்கொடை. இயேசு கிறிஸ்து சொன்னார், 2 3 பேர் என் நாமத்து நிமித்தம் ஒருமனப்பட்டு எங்கே கூடுகின்றார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசமாக இருப்பேன் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து சொன்ன வண்ணமாகவே இங்கு பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது இந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவருடைய நாமத்து நிமித்தமாக ஓரிடத்திலே ஒருமனப்பட்டு கூடின போது ஆவியானவருடைய ஆற்றலை அவர்கள் அனுபவித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நாம் ஒன்றாயிருப்பது, நாம் ஒற்றுமையாயிருப்பது கடவுளுடைய விருப்பமும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பாரத்தோடு தந்தையோடு ஜெபிக்கின்ற போது யோவான் நற்செய்தி நூல் 17 அதிகாரம் 21 தந்தையை பார்த்து சொல்கிறார், அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்க வேண்டிக் கொள்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து வேண்டுதல் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் ஒன்றாயிருப்பது, நாம் ஒற்றுமையாயிருப்பது கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது, கர்த்தருடைய வேண்டுதலாக இருக்கிறது, கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஆண்டவருடைய சரீரம் என்று அழைக்கப்படுகின்ற திருச்சபை இன்று இந்த காலகட்டங்களிலே இதை அதிகமாக நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தூய ஆவியானவர் எப்போது மக்கள் மீது இறங்கினார் என்றால் அவர்கள் ஒருமனப்பட்ட போது என்று நாம் பார்க்கிறோம். ஆக பெந்தேகோஸ்தேயின் அனுபவம் நமக்கு கற்றுத்தருவது நாம் ஒருமைப்பாட்டிலே வளருகின்றவர்களாக இருக்கிறோம். இதைத்தான் பரிசுத்த நற்கருணையும் நமக்கு கற்றுத்தருகின்றதாக இருக்கிறது. ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணி ஆண்டவரோடு நாம் ஒன்றிணைக்கப்படுகின்ற அனுபவம். இன்று ஆண்டவருடைய சரீரமாக போற்றப்படுகின்ற திருச்சபைகளிலே காணப்படுகின்ற வேறுபாடுகள், பிரிவினைகள், சண்டைகள், சச்சரவுகள், இவைகளை பார்க்கின்ற போது கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொல்லி இந்த பெந்தேகோஸ்தே திருநாளிலே ஆண்டவர் நம்மை உணர்த்துகின்றதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றவைகளை இந்த உலகத்திலே நடப்பிக்கின்ற மக்களாக நாம் காணப்பட அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். நாம் ஒன்றாய் இருக்க வேண்டும். இன்று சபைகளிலே இருக்கின்ற நிலைகளை எல்லாம் எடுத்து பார்ப்போம். சபைகளிலே இருக்கிற கிளை அமைப்புகளுடைய ஒவ்வொரு நிலைமைகளையும் எடுத்து பார்ப்போம். சண்டே ஸ்கூல் ஆகட்டும், பக்தி முயற்சி சங்கம் ஆகட்டும், ஆண்கள் சங்கம் ஆகட்டும், பெண்கள் சங்கம் ஆகட்டும், ஜப கூடுகைகள் ஆகட்டும், இவைகளிலே ஒருமைப்பாடு இருக்கிறதா? ஆண்டவருக்குள்ளாக நாம் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய சித்தத்தை மாத்திரம் செய்ய வேண்டும் என்ற உணர்வு இன்று நமக்கு இருக்கிறதா என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அநேக இடங்களிலே நாம் பார்க்கின்ற போது கொஞ்ச நேரம் ஜெபம் பண்றாங்க, கொஞ்ச நேரம் கூடி ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கிறார்கள், சந்தோஷமாக கேட்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள், முடிச்சு சண்டை போட்டுட்டு போறாங்க. ஆவியானவர் நம்மை பார்த்து துக்கம் கொள்கிறார். கர்த்தரை காயப்படுத்துகின்ற, கர்த்தரை சிலுவையிலே அறைந்து கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்பதை இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். பெந்தேகோஸ்தேயின் அனுபவம் ஒருமைப்பாட்டை வலியுறுத்துகின்றதாக இருக்கிறது. 1947 செப்டம்பர் மாதம் 27 நாள் சிஎஸ்ஐ ஃபார்மேஷன் நடந்தது. சிஎஸ்ஐ உருவாக்கம் ஏற்பட்டது. எபிஸ்கோபல் சர்ச் அல்லது ஆங்கிலிக்கன் சர்ச், பிரஸ்பிட்டேரியன் சர்ச் அல்லது மூப்பர் ஆளுகை சர்ச், காங்கிரிகேஷனல் சர்ச் அல்லது சபை ஆளுகை சர்ச்,
மெதடிஸ்ட் சர்ச் இவைகளெல்லாம் இணைந்து தென்னிந்திய திருச்சபை என்ற அமைப்பை 1947 செப்டம்பர் 27 நடைபெற்ற போது உலகம் ஆச்சரியப்பட்டது. ஐரோப்பிய நாடுகளிலெல்லாம் கிறிஸ்தவம் திரும்பி பார்த்தது. அந்த ஒருமைப்பாட்டை என்னவென்று அழைத்தார்கள் தெரியுமா? செகண்ட் பெண்டிகாஸ்டல் டே என்று சொன்னார்கள். சிஎஸ்ஐ ஃபார்மேஷன் டேயை செகண்ட் பெண்டிகாஸ்டல் டே என்று சொன்னார்கள். காரணம் என்ன? ஒருமைப்பாடு. நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதைப் போல நாம் அவரிலே ஒன்றாயிருக்கின்ற அனுபவம் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்வை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். எவைகளிலே நாம் ஒருமைப்பட வேண்டும்? சங்கீதம் 1:1 சொல்கிறது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரிகாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது. அந்த ஒருமைப்பாடு அல்ல. ஆண்டவருக்குள்ளாக கூட்டி இணைக்கப்படுகின்ற ஆத்மீக வாழ்வு என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்வு வருகிறது. என்ன நிகழ்வு? பாபேல் கோபுரம். அங்கும் கூட்டினாங்க, அங்கும் சேர்ந்தாங்க. எதற்காக? ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் பார்க்கின்ற போது பாபேல் கோபுரம் கட்ட மக்கள் ஒருமித்தார்கள். எதற்காக? தங்களுக்கு பேர் உண்டாக்க. தங்களுக்கு பேர் உண்டாக்க அவர்கள் கூடின போது நடந்தது என்ன? கடவுளை மறந்தார்கள். கடவுளை மறந்து இவர்கள் கூடின போது பாஷை தாறுமாறாக்கப்பட்டது. கட்டடம் கட்ட முடியல, கோபுரம் கட்ட முடியல. சாந்து கேட்டா கட்டிக கொடுப்பான், கல்லை கொடுப்பான். கல்லை கேட்டா கரண்டிக கொடுப்பான். பாஷை தாறுமாறாக்கப்பட்டது. அவர்கள் பேசுவது எல்லாரும் பேசிக்கொண்டு அறிந்திருந்த மொழிதான். கடவுளுக்கு விரோதமாக, கடவுளுடைய திட்டத்துக்கு விரோதமாக இந்த மக்கள் தங்களுக்கு பேர் உண்டாக கூடின போது பாஷை தாறுமாறாக்கப்பட்டது. ஆனால் பல பாஷைகள் பேசிக்கொண்டிருந்த மக்கள் பெந்தேகோஸ்தே நாளிலே ஒன்று கூடின போது நடந்தது என்ன? அவரவர் சொந்த பாஷையிலே அனைவரும் புரிந்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இருவேறு நிலைகளை இங்கு நாம் பார்க்கிறோம். கடவுளை மறந்து வாழ்வதன் விளைவும், கடவுளை மறந்து வாழ்வதன் விளைவு பாபேல் கோபுரம். கடவுளோடு வாழ்வதனால் ஏற்படுகின்ற நிறைவு பெந்தேகோஸ்தேயின் அனுபவம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எந்த கூட்டத்திலே இருக்கிறோம்? சிந்திக்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். பெந்தேகோஸ்தேயின் அனுபவம் ஒருமைப்பாட்டை வலியுறுத்துகிறது.